GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் UN முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்கிறாங்க. மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்ற அதே சமயத்தில் ட்ரம்ப் தரைவழி தாக்குதலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுட்ருக்காரு. ஆல்ரெடி மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்க படைகள் குவிக்கப்பட்டுருக்கு. கூடுதலாக 3500 படைகள் மூவ் பண்ணியிருக்காங்கன்ற செய்திகளும் வந்துட்டுருக்கு. தரைவழி தாக்குதல், ஏன்னா ஈரான் ஒரு புறம் அமெரிக்கா ஒருவேளை படைகளை நாட்டிற்குள் அமைத்தால் நீங்கள் சவப்பெட்டிகள் தான் திருப்ப வீரர்களை அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு எச்சரிக்கை விடுத்துட்ருக்காங்க. ட்ரம்ப் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஈரான் மீதான எண்ணெய் கட்டுப்பாட்டை கைப்பற்றன்ட்டு. இதை எதை நோக்கி போகுது சார்? பேச்சுவார்த்தை, இன்னொரு புறம் தரைவழி தாக்குதல், இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல அவர் அச்சுறுத்தி பார்க்குறாரு. அதாவது அவர்களை வழிக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய அச்சுறுத்தலுக்கு அவர்கள் அடிபணிகிற மாதிரி தெரியலை. உங்களுடைய மென் நிறுவல்கள், அதாவது பவர் இன்ஸ்டலேஷன்ஸ், அதை நான் தகர்த்துருவேன்னு சொல்கிறாரு. அது போயிடுச்சுன்னா ஈரானே இருளில் மூழ்கிடும். ஆனால் அதற்கு எதிர்வினையாக அவர்கள் பக்கத்தில் இருக்க வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள், நிறுவல்கள், அப்புறம் மற்ற அமெரிக்க உதவியோடு அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை அவர்கள் தாக்கலாம். இது இந்த போர் அப்புறம் ரொம்ப உக்கிரமாக போயிடும். இதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டாருன்ட்டு நான் நம்புகிறேன். அந்த இடத்துக்கு, ஆனால் அவரை பற்றி நம்ம எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னையோட இந்த போர் இன்னைக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். முடிவுக்கு வரலை. அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று ஈரானில் ஒரு குழப்ப நிலை இருக்கலாம். அதாவது ஈரானில் இந்த மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு முஜ்தபா காமனேயி அடுத்த தலைவராக அறிவிக்கப்பட்டார். அவர் நாம் இன்னும் பார்க்கலை. இப்போ 2-3 முறை அவர் சொன்னதாக சில செய்திகளை செய்தியாளர்கள் தொலைக்காட்சியில் வாசித்ததை பார்த்தோம். அவர் எப்படி இருக்கார்? அவர் நல்லா இருக்காரா? அவர் முன்னாடி அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன மாதிரி அவருடைய முகம் விகாரப்பட்டுடுச்சா, அல்லது ட்ரம்ப்பே சொன்ன மாதிரி அவர் இறந்து போயிருக்கலாம்னு சொன்னார். இது எதுவும் தெரியலை. அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தெரிகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தீவிரவாதிகளை விட அதிதீவிரவாதிகள் இப்போது அவர்கள் ஈரானுடைய வெளியுறவு கொள்கையை நிறுவுவதாக எனக்கு தெரிகிறது. ஐஆர்ஜிசி சொல்கிறீங்களா? ஆமாம், அவர்கள் அதுக்கப்புறம் அதாவது அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர்னு நான் நினைக்கல. அவர் ஒரு முகம், அவ்வளவுதான். ஆனால் அந்த காலிபாஃப் இன்னொருத்தர் வந்திருக்கார் இல்லையா, அவங்களுடைய நாடாளுமன்ற அவைத்தலைவராக வந்திருக்கிறார். அவரோட தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. 2 தரப்பில் இருந்தும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய உண்மையற்ற தகவல்கள் வெளியில் பரப்பப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஈரானிய வீராப்பு அப்படின்றது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வீராப்பாக அவர்களுக்கு வலித்தாலும் அந்த வலியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். இந்த 3, அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் ஈரானை பொறுத்தவரையிலும் அமெரிக்கர்களுக்கு எவ்வளவு வலி தாங்கக்கூடிய வல்லமை இருக்கோ அது மாதிரி பல மடங்கு ஈரானுக்கு உண்டு. அதனால் ஆங்கிலத்தில் இதை இட்ஸ் அ வார் ஆஃப் அட்ரிஷன்னு சொல்லுவாங்க. தாக்கு பிடிக்கிறது. ஏன்னா எப்படி உங்களை தாக்கு பிடித்து உங்களை பலமிழக்க செய்கிறது. இந்த போர் தொடர்ந்து நீட்டிக்குமானால் இதில் அமெரிக்காவுக்கு தான் இறங்குமுகம். ஏன்னா முதல்ல இந்த போர் மிக அதிகமாக செலவு செய்து நடத்தப்படுகிற ஒரு போர். இந்த போரில் அவர்களுடைய இராணுவ ஆற்றலை மட்டுப்படுத்தியது, அதாவது டீக்ரேடுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல, அது நடந்துட்டாலும் கூட அது ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். முழுமையாக அவர்களுடைய இந்த போரினுடைய இலக்காக இந்த யுரேனியம் கையிருப்பை அவர்கள் திரும்ப தருவது, யுரேனியத்தை ஆக்கத்திற்கு தவிர அழிவுக்கு அணு ஆற்றலை நோக்கி நாங்கள் போக மாட்டோம்னு ஒரு உறுதிமொழி தர்றது, இது எதுவும் நடக்கலை. அவங்கக்கிட்ட அணு பிளவு பொருள், அதாவது ஃபிசைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட 10,000 கிலோ இருக்கான். அதையும் திருப்பி தரணுன்ட்டு ஸ்டீவ் விட்காஃப் சொல்கிறார். இது எதுவுமே நடக்கலை. உறுதி குலையாமல் ஈரானுடைய அரசு அப்படின்ட்டு நம்ம வெளியில் நினைக்கிற அது உறுதி குலையாமல் இருக்கிறது. தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்குது, வளைகுடா மற்ற இடங்கள்லாம் நடக்குது. இப்போ இந்த தரைவழி படையெடுப்பு என்பது அது நடக்குமானால்
அது மிகப்பெரிய ஒரு இடரை அவர் சந்திக்கணும். யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவர் அதற்கு தயாராக இருக்காரான்னு தெரியல. எண்ணெயுடைய விலையேற்றமே $4 ஒரு கேலனை தொட்டுடுச்சு. 3.85 லிட்டர் வந்து ஒரு கேலன். அங்கே முதல்ல ஒரு $3 அளவில் இருந்துச்சு, 3.50 அந்த அளவில் இருந்துச்சு. இப்போ வந்து $4 வந்துருச்சு. அதனால் அதையே அவரால் சமாளிக்க முடியல, திணறார். இந்த ஹோர்முஸ் நீரிணையை அவர்கள் வந்து அவர்களுக்கு வேண்டிய கப்பல்களுக்கு மட்டும்தான் அவர்கள் ஒப்புதல் தருவாங்கன்றதை அவருடைய ஆலோசகர்களோ பெருசாக யோசித்து பார்க்கல. 1/5 எண்ணெய் அது வழியாக போனாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஆசிய நாடுகள் பலவற்றிற்கு ஏற்படுத்திருச்சு. 81% எண்ணெய் அது வழியாக தான் பாகிஸ்தானுக்கு போகுது, ஜப்பானுக்கு. ஐரோப்பியர்கள் இந்த ரஷ்யர்கள் யுக்ரைன் போரை தொடங்கிய பிறகு அவர்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து அதிகமாக எண்ணெய் வாங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய அந்த எண்ணெயும் தட்டுப்பாடு வந்துருச்சு. அதனால் ஈரானியர்களுடைய கை ஓங்கியிருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத அவர் வந்து இந்த மாதிரி அதிரடியாக மிக கொடூரமான இந்த அச்சுறுத்தல்களை அவர் செய்கிறார். இந்த அச்சுறுத்தல்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சட்டங்களின்படி இது வந்து போர்க்குற்றமாக மாறிவிடும். அப்படி இந்த குற்றத்தை ஏற்கனவே ஈரானியர்கள் செய்துட்ருக்காங்க. அவங்க வந்து கப்பலில் வரக்கூடிய எண்ணெயை தாக்குகிறார்கள். நேற்று ஒரு பெரிய கப்பல், குவைத்தி கப்பல், எண்ணெய் தாங்கி வந்த கப்பலை அவர்கள் தாக்கி பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதாவது சிவிலியன் கட்டுமானங்கள், அதாவது குடிகளுடைய கட்டுமானங்கள், அதை வந்து நீங்கள் வந்து தாக்குவதற்கு சர்வதேச சட்டத்தில் ஒரு போரில் இடமில்லை. போர் தொடர்பான தளவாடங்கள், போர் தொடர்பான நிறுவல்கள், போர் வீரர்கள், ஆயுத கிடங்குகள், இதை தான் நீங்கள் தாக்க முடியுமே தவிர இந்த மாதிரி வந்து சாதாரணமாக மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் தாக்க முடியாது. அதனால் ஈரானியர்கள் அதை செய்ய தொடங்கி விட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த நீரிணையை மூடுறது கூட, அந்த நீரிணை வந்து ஒரு சர்வதேச நீர் எல்லையை சேர்த்தது. அதில் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்வதேச சட்டத்தின்படி பெரிய உரிமை இல்லை. அங்கே போர்க்கப்பல்கள் வருவதை அவர்கள் தடுக்கலாம். ஆனால் சாதாரண வர்த்தக கப்பல்களையே அவர்கள் தடுப்பது என்பது அதுவும் சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானது. அதுவும் அவர்களுக்கு உரிமை கிடையாது. அது அவர்கள் செய்ய முடியுமான்னு தெரியல. அது ஆனால் வேறு வழி இல்லாத அதை கட்டிட்டு போகிறதுக்கும் 2 கப்பல்கள் அப்படி கட்டிட்டு போயிட்டதாக செய்திகள் வருது. அது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள். இப்படி 2 தரப்பும் இந்த போரில் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி இந்த போரில் அத்துமீறி செயல்படுகிறார்கள். இப்போ ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்து ஒருவேளை படையெடுப்பு நடக்குமானால் அது ஒரு மிகப்பெரிய, இந்த போரை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிடும். ஒன்று, அவர் அதை செய்வாருன்னு நான் நினைக்கல. ஆனால் இவர்களும் வந்து அவருடைய அச்சுறுத்தலுக்கு பணிகிற மாதிரி தெரியல. சன்சூன் சொல்லிட்டு ஒரு சீன அறிஞர் இருந்தார். ஒரு 2007ஆவது நூற்றாண்டோ என்னமோ. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய எதிரிக்கு ஒரு தங்க பாலத்தை நீ கட்டித்தர வேண்டும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, அவங்களுடைய முகம் கவிழாமல் இருக்க, அவங்களுடைய மரியாதையை காப்பாற்றுற மாதிரி, டு சேவ் ஃபேஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வழி ஏற்படுத்தி தரணும். ட்ரம்ப் அப்படி ஏற்படுத்தி தரலை. அதனால் இவர்களும் வீராவேசத்தோடு பேசுகிறார்கள். அவர்களுக்கு வலிக்குது, ஆனால் அதை விட அதிகமாக அமெரிக்க அதிபருக்கு வலிக்குதுன்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த போர் உடனே முடிவுக்கு வருமானு தெரியல எனக்கு. பாகிஸ்தானுடைய இந்த தூது முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும்ன்றதும் தெரியல இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில். சார், அதையடுத்து கார்க் தீவு இதில் முக்கியமாக பேசப்படுறது, போர் தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு பேசப்பட்டது வந்து இந்த தீவை பற்றி தான். ஒருவேளை ட்ரம்ப் வந்து எண்ணெய் வளத்தை வந்து ஈரானுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் நிறைவேறணும்னா கார்க் தீவை வந்து அமெரிக்கா வந்து கைப்பற்றணும். அது வந்து எளிதாக இருக்காது அமெரிக்காவுக்கு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது எளிதாக இருக்காது அப்படின்ற ஒரு குற்றம் ஒரு பக்கம் நிலவிட்டு இருக்கு. ஈரான் இதை சாதாரணமாக இதை எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவை வந்து அமெரிக்காவிடம் வந்து இழப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ அது எந்த அளவுக்கு சார் சாத்தியமான ஒன்று? இல்லை, அதுதான் அந்த அந்த தீவை அவர்கள் கைப்பற்றுவது என்பது அது 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஈரானுடைய கடற்கரையிலிருந்து. என்ன அது அவர்கள் கைப்பற்றுவது என்பது பெரும் சிரமத்துக்கு இடையில் பண்ணணும். ஏன்னா கடல் அந்த நீர் எல்லைகளை இவர்கள் வந்து கடல் கண்ணி
வெடிகள் வச்சுருக்காங்க, கண்ணி வெடிகள் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இதை தவிர வந்து அந்த இடத்தை இவர்கள் கைப்பற்றுவது கூட சிரமம். அதை மீறி அவர்கள் கைப்பற்றிட்டாலும் கூட அந்த இடத்தை அவர்களே தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்திருப்பதற்கு அவர்கள் நிறையா உயிர் பலியை கூட தர வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஈரானிலிருந்து அவர்கள் தாக்கப்படுவார்கள். அது கைப்பற்ற போகும் பொழுதே பல உயிர்களை அவர்கள் இழக்க நேரலாம். அதுக்கப்புறம் அதை கைப்பற்றி அதை தங்கள் வசம் வைத்திருப்பதற்கு அவர்கள் பல உயிர்களை பலி கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் அவருக்கு வந்து இதெல்லாம் அவரால் முடியுமான்ட்டு எனக்கு தெரியலை. அதனால் அவருடைய நிலை வந்து ஒரு மிக துன்பமான ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இதிலிருந்து அவர் விடுபடணும்னு நினைக்கிறார். இந்த ஈரானியர்கள் அவர் முகம் கவிழாமல் வெளியே போகிறதுக்கு இவர்கள் வாய்ப்பு தரலை. அதே மாதிரி இவர்களை பற்றி அவர் பேசுவதும் வந்து இவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும் அளவில் அவர் பேசலை. அவர்கள் வந்து தவிக்கிறார்கள் என்னோட வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து வேகமாக அதை பண்ணலைன்னா தொலைச்சிருவேன் அப்படின்றாரு. அவங்க தவிக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக இவர் ஒரு பரிதவிப்பான நிலையில் இருக்கிறார், அது தெரியுது. முன்னாடியே சொன்னீங்க, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு வந்து எந்த அளவுக்கு அது கட்டுக்கோப்பாக இருக்குது, கண்ட்ரோல்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் ட்ரம்பும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஈரானில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. ஏன்னா வந்து அங்கே இருக்க உச்சத்தலைவர் ஒரு ஆட்சி வந்து நம்ம வந்து நீக்கிட்டோம், அடுத்து ஒருத்தங்க வந்தாங்க, ஸோ அவங்களையும் வந்து கிட்டத்தட்ட நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழு வந்து நமக்கு சாதகமான போக்கை வந்து கையாளுறாங்க, நம்ம சொல்லக்கூடிய அந்த சில டிமாண்ட்ஸ்லாம் வந்து ஒத்து போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ட்ரம்ப் இதுவும் வழக்கம் போல் அவர் வந்து சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அவர் வெளியே இது வந்து கொஞ்சம் நம்பிக்கை தருது. அதாவது அவர் வெளியே போகிறதுக்கு என்னுடைய இலக்கை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு முகாந்திரமாக இருக்கலாம். இவ்வளவு நாள் வந்து ஆட்சி மாற்றம் என்பது நடக்கலை. அது நடக்கிறதுக்கு அது ஏன் நடக்கலை, இந்த மக்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து ஏன் போராடலைன்றதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்லாம் சொன்னவர். இப்போ 2 நாள் முன்னாடி நேற்று வந்துட்டு ஆட்சி மாற்றம் ஏறக்குறைய நடந்துருச்சு, முதல் சுற்று தலைவர்கள் போயிட்டாங்க, அடுத்த சுற்று வந்தவர்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம், இப்போ இருக்கிறவர்கள் வந்து 3வது சுற்று தலைவர்கள், அவர்கள் வந்து எங்களோட இணக்கமாக போகணுன்ற மாதிரி நினைக்கிறவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ அது அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குமானால் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான அதிதீவிர அச்சுறுத்தல்லாம் அவர் கொடுக்கணும்? அதனால் நான் நினைக்கிற 2 தரப்பில் இருந்தும் கொஞ்சம் நாம் பார்க்குறோம். மீதி மெய்யற்ற கட்டிய புனைந்த கதைகள் முழுக்க 2 தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு போர்னு தொடங்கிட்டா அந்த அந்த போரை பற்றிய செய்திகள் அதுவே கூட வந்து போர் தந்திரங்களில் ஒன்று. ஹிட்லர் ஆட்சி செய்த பொழுது அவருடைய பிரச்சார அமைச்சர் வந்து கோயபெல்ஸ் இல்லாததையும் பொல்லாததையும் அவர் சொன்னார். அதனால் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ஒரு கோயபெல்ஸ்ன்ட்டு சொல்கிறது ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. அந்த மாதிரி 2 தரப்புலையும் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் அதிகமாக நிதமும் பேசுவதனால் இவர் அதை அதிகமாக பண்ணுறார். அவங்க தரப்பில் இருந்தும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், உங்களுடைய வீரர்கள் சவப்பெட்டியில் போவாங்க, அப்புறம் உங்களுடைய தரைப்படைகளுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், இப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கும் இல்லை. அதாவது அவர்கள் இந்த ஹொர்முஸ் நீரிணை வந்து அவர்களுக்கு எதிர்பாராத கிடைத்த ஒரு வெற்றி. அவர்கள் அதை நினைக்கலை. ஏன்னா அதை மூடிட்டா, அதை அவர்கள் மூடலை, அவர்களுடைய கப்பலே போக முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதிரி கப்பல்கள் அல்லது எதிரிகளுக்கு உதவக்கூடிய தோழமை நாடுகளுடைய கப்பல்கள் அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அப்போ ஏறக்குறைய மூடின மாதிரி. ஆனால் அவர்களுடைய கப்பல்கள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு சீனாவுக்கு போயிட்டுருக்கிறது நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானி கப்பல்கள் ஒரு 18 கப்பல்களுக்கு அவர்கள் ஒப்புதல் தந்திருக்காங்க, அது போகுது. நம்முடைய கப்பல்கள் சிலவற்றிற்கு அவர்கள் ஒப்புதல் தந்திருக்காங்க. அதனால் முன்னாடி என்ன இந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்க, அந்த நீரிணையை மூட மாட்டார்கள், அதை மூடிட்டா இவர்களுக்கே ஒரு சிரமம் வந்துடும்ட்டு. இதை வந்து அவங்க யோசிக்கலை. அவர்களால் இதை வந்து செலக்டிவாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் கொண்டு வர முடியும். வேணுன்றவங்கள அவர்கள் அனுமதிப்பாங்க, வேணான்றவங்கள தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. அது சுற்றி இந்த வளைகுடா நாடுகள், பக்கத்தில் இருக்க வளைகுடா நாடுகள், அவர்கள் அங்கிருந்து தான் பெரும்பாலான எண்ணெய் இது வழியாக வெளியே போக போகுது. இதுக்கு ஒரு மாற்று வழினா சுற்றி உங்களுக்கு செங்கடல் வழியாக போகலாம், ரெட் சி. அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு தாக்குதல்கள் இவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய யெமனுடைய ஹூத்தீஸ் வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அது வழியாக போகிறதும் கொஞ்சம் துன்பமானது. அப்புறம் இந்த நீரிணையை இவர்கள் ஒப்புதல் கொடுத்து கூட அது வழியாக போனனாலும் கூட இப்போது
இந்த கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து தாறுமாறாக ஏறிடுச்சு. அதனால் முன்ன 100 கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாளைக்கு, இன்னைக்கு அப்படி இல்லை. ஹூத்திகளும் வந்து இந்த சண்டையில் போரில் இணைஞ்சிருக்கிறது வந்து இந்த விவகாரத்தை மீண்டும் தீவிரம் ஆக்குமா சார்? ஏன்னா செங்கடல் பகுதியில் மிச்சம் இருந்த அந்த எண்ணெய் வியாபாரம் வந்து செங்கடல் வழியாக நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்களும் வந்து இறங்கியிருக்கிறது வந்து இது ஒரு தற்காலிகமாக தான் இருக்குமா, இல்லை அவங்களும் ஒரு நீண்ட கால போருக்கு தயாராகி தொடர் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாமா சார்? ஹூத்திஸ் என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய சமீப கால வரலாறை பார்த்தா அவர்கள் வந்து எதற்கும் துணிந்தவர்கள். அவர்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்தணும், இந்த தாக்குதல்கள் அவர்கள் நடத்தணும்னு நினச்சா தொடர்ந்து நடத்தலாம். நடத்துவார்களா மாட்டார்களா என்பது காலம்தான் நமக்கு சொல்லும். அவர்கள் இதுவரைக்கும் 2 தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் பெரிய எதிரிகளாக நினைப்பது வந்து இஸ்ரேலியர்களை தான். ஏற்கனவே இஸ்ரேல் மேலே கூட அவர்கள் முன்னாடி ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அதனால் இந்த போர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே முடித்தாலும் கூட நேற்று நெத்தன்யாஹூ சொன்னதை பார்த்தா ஒரு பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இந்த போரினுடைய இலக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா பாதி தூரம் வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் போக வேண்டியிருக்கு அப்படின்றார். அப்படின்னா என்னன்னு தெரியல. அதனால் அமெரிக்கர்கள் நிறுத்திட்டாலும் கூட அவர் இந்த போரை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஒன்று, அப்படி அமெரிக்கர்கள் விடமாட்டார்கள். அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அவரை கட்டுப்படுத்திடுவாங்க, இந்த போர் நின்றுடும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு வழி, ஒரு சின்ன சாளரம், ஒரு ஜன்னலை இந்த ஈரானியர்கள் திறந்து விடணும். அது பாகிஸ்தானிகள் வழியாக அவர்கள் திறந்து விடலாம். இல்லை உங்களை கடைசி வரைக்கும் பழி தீர்க்கிறோன்னு சொல்லி அவர்கள் இது மாதிரி தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கலாம். அவர்கள் பிடிவாதமாக இருந்தார். இப்போ அவர்கள் வந்து சாதாரண ஒரு இயல்பான ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா நார்மல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சராசரி மனிதரோட அவர்கள் இந்த பேரத்தை நடத்தவில்லை, இந்த போரை நடத்தவில்லை. அவர்கள் நடத்துவது வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து அவர் என்ன எப்போ எப்படி செய்வார்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இந்த போரை வேகமாக முடிவு கொண்டு வரலாம். ஏன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மக்கள் தான் 2 பக்கமும், ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள், இன்னொரு பக்கம் வந்து ஒரு கடுமையான ஒரு அரசு. இந்த போர் தொடங்கினதுலேருந்து அங்கே இன்டர்நெட் கிடையாது. ஸோ அந்த சமூக அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அவர்கள் பெரிய மகிழ்ச்சியாக அங்கே இருக்கிறார்கள்னா நமக்கு தெரியாது இருக்கார்களா இல்லையான்ட்டு. அதனால் அந்த சாதாரண சராசரி மக்கள், அப்பாவி மக்கள் பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அமெரிக்க அதிபரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல, கவலைப்படுறதா சொல்கிறாரு, இவர்களும் கவலைப்படுறதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் 2 பேரும் பெரிதாக கவலை கொள்ளவில்லை. சார், வளைகுடா நாடுகள் இந்த போக்கில் என்ன தொடர்ச்சியாக அங்கேயும் தாக்குதல்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏர் பேசஸ் தாக்குதல் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து சில எண்ணெய் கிணறுகளையும் நம்ம கடந்த காலங்களில் வந்து தாக்குதல் நடத்தினதை பார்த்தோம். இப்போ வளைகுடா நாடுகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க சார்? ஏன்னா சவுதி இளவரசர் சொல்கிறாரு, இதை வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது, இந்த போர் வந்து ஒரு வடிவம் பெற்று முடிவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து இந்த போரை முடிக்கணும். இல்லை, அவரை வெளிப்படையாக சொல்லலை. அப்படி அவர் சொன்னதாக அல்லது சவுதி ஆட்சியாளர்கள் அப்படி எண்ணுவதாக சிலர், வளைகுடா நாடுகளுடைய சில தலைவர்கள் அந்த மாதிரி எண்ணுவதாக மேற்கத்திய உளவு நிறுவனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஒன்று இருக்கலாம், அதில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். இப்போ நேற்று வரைக்கும் அங்கே அந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் சென்ற யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த கருத்தை திருப்பி சொல்கிறார். அதனால் அதில் கொஞ்சம் உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போர் தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் இருக்குது அங்கே நான் பேசின தலைவர்கள் மத்தியில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த போரை தொடர்ந்து நடத்தி ஈரான் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை முழுமையாக முடமாக்கி விடுவது அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கலாம். இந்த போர் தொடர்ந்து நடந்தால் இது வந்து ஒரு பெரிய இன்னலையும் ஒரு பெரிய இழப்பையும் எல்லாருக்கும் கொடுத்துரும் அப்படின்ற அச்சத்தில் இந்த போகிறோம், இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களும் இருக்கலாம். அது யாருன்றது நமக்கு சரியாக தெரியல. வெளியில் அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை. ஈரானுடைய இந்த தாக்குதல்களை கண்டித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலையும் ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் என்ன மாதிரி அவர்கள் இதுவரைக்கும் திருப்பி எதிர்வினை ஆற்றவில்லை அப்படின்றதே வந்து அவர்கள் ரொம்ப ரிஸ்ட்ரெயின்ட்டோட, ரொம்ப கட்டுப்பாட்டோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதே இந்த போர் பெரிதாகி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க வளைகுடா தலைவர்களில் சிலர் அவர்களால் செய்ய முடியாததை இந்த அமெரிக்கர்கள் செய்துவிட வேண்டும் என்று எண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு கருத்தியல் ரீதியான ஒரு பிளவு அதெல்லாம் இருக்குது.
பட் அது சில பேருக்கு மட்டும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கலாம். நமக்கு பொதுவாக நமக்கு இந்த போர் முடிந்த பிறகு பின்பு நிறைய நமக்கு வெளியில் அவர்களோட கலந்து பேசி அமெரிக்கர்கள் சொன்னாலோ இல்லை மற்றவர்கள் சொன்னாலோ அவர்கள் இப்போ என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்காங்கன்றது நமக்கு அப்போ தெரியும். போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் முடிஞ்சிருச்சு. இந்த எல்லாத்துக்கும் எப்போ இந்த சீஸ்ஃபயர் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சூழ்நிலையிலேயே இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அமெரிக்காவுடைய 15 அம்ச கோரிக்கைகள், அதே போல் ஈரான் வைக்கக்கூடிய 5 அம்ச கோரிக்கைகள், ஸோ இதுலேயே வந்து ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மேக்சிமைஸாக இருக்குது ரெண்டு தரப்பும் வைக்கிற கோரிக்கைகள். ஸோ இதில் உடன்பாடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமெரிக்க தரப்பிலிருந்து வைக்கப்படுற கோரிக்கைகளில் எதுவும் புதுமை இல்லை. நீங்கள் வந்து ஒரு அணு சக்தியாக மாறக்கூடாது, அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும், அது எப்போவுமே இருக்க கோரிக்கை. உங்ககிட்ட இருக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணு முகவம், அதுக்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுவும் முன்னாடி தெரிஞ்சது. இப்போ இந்த 10,000 கிலோகிராம் அணு பிளக்கக்கூடிய பொருள், ஃபிசைல் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு இப்போ தான் வெளியே வருது, ஸ்டீவ் விட்காஃப் சொல்கிறார். அதையும் அவர்கள் ஒப்படைச்சிடணும், அது மட்டும்தான் புதுசு. இது தவிர மற்றபடி அவர்களுடைய எரிவிசை ஏவுகணைகளுடைய அது எட்டக்கூடிய தொலைவை மட்டுப்படுத்திக்கணும். இப்போ வந்து அவர்கள் 2000க்கு மேலே போகும். நீங்கள் டியோகோ கார்சியா வரைக்கும் அது போனதையும் பார்த்தோம். இப்போ 4000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு கூட அவர்களுக்கு எரிவிசை ஏவுகணை ஆற்றல் இருக்குன்றது தெரியுது. அதை குறைச்சிக்கணும், 1000க்கு மேலே பண்ணக்கூடாதுன்றது அதுவும் முன்னாடியே வச்ச கோரிக்கை தான். அதே மாதிரி அவர்களுடைய பதிலிகள், ப்ராக்சிஸ், அவர்களுக்கு வந்து அவர்கள் உதவி பண்ணக்கூடாது அப்படின்றது. அதனால் அமெரிக்க தரப்பிலிருந்து எதுவும் புதிதான கோரிக்கைகளோ அல்லது நிபந்தனைகளோ இல்லை. இவர்கள் தரப்பிலிருந்து ரெண்டு முக்கியமான புது நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, ஹோர்மோஸ் நீரிணை வந்து இவர்களுக்கு உரித்தானது, இவர்களுக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லணுன்ட்டு. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க, அமெரிக்கர்கள் இல்லை, யாரும் எந்த நாடும் சொல்லாது. அதனால் அது நடக்காது. அதை வந்து அமெரிக்கா கிட்ட போய் கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதை ஐநா சபை முடிவு பண்ணணும். ஐநா சபை அப்படி முடிவு பண்ணாது. ஏன்னா UNCLOS இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீஸ், UNCLOS. அது தெளிவாக சொல்லுது. அது வந்து சர்வதேச நீர்நிலை, அதில் நீர்வழி, அந்த நீர்வழியில் எல்லா வர்த்தக கப்பல்களும் பயணம் பண்ணலாம், எந்த விதமான இடைஞ்சலும் தரக்கூடாதுன்றது சர்வதேச சட்டம். அதனால் அது நடக்க போகிறதில்ல, அது நடக்கும்னு நான் நினைக்கல. இன்னொன்று அவங்க கேட்குறது வந்து என்னென்னா இழப்பீடு. ஏன்னா இது வந்து நடக்குமா? அதனால் இது ரெண்டுமே வந்து, அதாவது இவங்க கேட்டதில் புதுமை இல்லைனாலும் கூட இது அதி தீவிரமான கோரிக்கைகள், நிபந்தனைகள்னு நீங்கள் அமெரிக்கர்களை சொன்னீங்கன்னா, அதுக்கு இணையான அதி தீவிரமான நடத்த முடியாத பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நிபந்தனைகள் இந்த தரப்புலையும் இருக்குது. அதாவது இர்ரேஷ்னல்ன்றது அப்படி நான் சொல்கிறேன், இர்ரேஷ்னல்ன்றதை பகுத்தறிவுக்கு, ஏன்னா அவர்கள் அமெரிக்க நிபந்தனைகளை அப்படி சொல்லியிருக்காங்க, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நிபந்தனைகள்ன்ட்டு. இந்த தரப்பில் இருந்தும் இந்த ரெண்டு இருக்குது. மற்றபடி இனிமேல் இந்த மாதிரி தாக்குதலுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பாரபட்சமற்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும், அந்த உறுதிமொழியெல்லாம் தரணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். ஆனால் அந்த நீரிணை அவர்களுக்கு உரித்தாகணும் அப்படின்னு சொல்கிறது அது நடக்க போகிறதில்ல. இழப்பீடு என்பதை நீங்கள் மறந்து விடலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சமகால நிகழ்வுகள் அடிப்படையில் குறுகிய காலத்தில் சீஸ்ஃபயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி அந்த போர் முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு ஷார்ட் டேர்மில் சீஸ்ஃபயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ட்ரம்ப்பை வந்து அவர் எப்படி முடிவெடுப்பார்னு தெரியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆமாம், அதனால் அவர் வந்து நாளைக்கே கூட வந்துட்டு போர்னுடைய இலக்குகளில் பெரும்பாலும் சாதிச்சிட்டோம், இந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து பூமிக்கு கீழே இருக்குது, அது அவர்களும் எடுக்க முடியாது, இப்போதைக்கு எங்களாலையும் தொட முடியாது, ஆனால் அதை எப்படியாவது கைப்பற்றிடுவோம், அது உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு, அது எனக்குள்ளேயே ரகசியமாக இருக்கும். இதை வந்து ஒரு முடிவுக்கு அவர் வேகமாக கொண்டு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் பரவாயில்ல, இது வந்து முதல்ல இந்த போரை தொடங்கும் பொழுதே நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு சூதாட்டத்தில் இறங்கியிருக்கார். இந்த போரில் அவர் வெற்றி கண்டு, ஈரானை வெற்றி கொண்டு அவர் வந்து ஈரானை பணிய வச்சுட்டார்னா, அமெரிக்க அதிபர்கள் வரலாற்றில் மற்ற அதிபர்கள் செய்ய முடியாததை அவர் செய்து விட்டார்னு ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறது மொத்தமும் எதிர்ப்பு தான். ஐரோப்பியர்கள் இதுக்கு ஆதரவாக இல்லை, ஸ்பெயின் வந்து எப்படியெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் வளைகுடா நாடுகள் அமைதியாக இருக்கின்றன, அதில் சில நாடுகள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு வகையில் ஆதரவாக இருக்காங்க, ஆனால் வெளிப்படையாக வந்து பெரிய ஆதரவோ அதை அவர்கள் தரா மாதிரி இல்லை.
மற்ற நாடுகள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றன. அமெரிக்கா உள்ளேயே இதற்கு ஆதரவு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஏற்கனவே 13 வீரர்கள் இறந்துட்டாங்க. இது வந்து தரைப்படை முற்றுகை இல்லாமலேயே, தரைப்படை படையெடுப்பு இல்லாமலேயே இது நடந்திருக்கு. அது நடந்து இன்னும் 100 கணக்கில் யாராவது தவறிட்டா அவருடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். அதனால் இந்த சூதாட்டத்தில் போதும், இவ்வளவு வென்றதே போதும்ன்ட்டு அவர் பின்வாங்கிடலாம். அதுக்கு வந்து ஒரு முகாந்திரமாக தான் இந்த போரில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சுன்ட்டு முதல் முறையாக அவர் ஒரு புது ராகத்தை பாடுறார். அதனால் அவர் எப்படி முடிவெடுப்பார்னு சொல்லவே முடியாது. பங்கு சந்தை விழுந்துக்கிட்டே இருக்குது. உலக அளவில் அவர் இந்த போரை பெருசாக்கிட்டார்னா உலக அளவில் வந்து ஒரு பொருளாதார தேக்கம், ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பல பேருடைய வாழ்வு அவர்களுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி இந்த போர் பண்ணிடும். அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அது இல்லாத எப்படி படையெடுத்து அங்கே போய் வெல்ல முடியும்? அது முடியாது. அதனால் இந்த பாகிஸ்தானிகள், எகிப்தியர்கள், அதுக்கப்புறம் துருக்கியை சேர்ந்தவர்கள், சவுதிகள், இவர்களெல்லாம் சேர்ந்து 2 பேருக்குமே முகம் கவிழாமல் 2 பேருடைய கௌரவத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடித்து அதை சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப, நான் சொல்கிறது வந்துட்டு எளிதாக இருக்காது. அது இருக்காது. அது நடக்குமான்னு பார்க்கணும் நம்ம. அதனால் இன்றைக்கி நான் முதல்ல இந்த போர் வேகமாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஏன்னா இதை நடத்துவதற்கான ஆற்றல், அந்த துணிவு வந்து யாருக்குமே இல்லை. ஈரானியர்கள் பெருசாக பேசுகிறாங்க, அவர்களுக்கும் பெரிய பெரிய வலி இருக்குது. அவர்களால் இந்த வலியை அதிகமாக தாங்க முடியும். அவர்களும் இஸ்ரேலியர்களும் ஒரே மாதிரி 2 பேரும் வலிகளை தாங்குபவர்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் அது முடியாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு முன்னே நன்றி. GT Holidays, South India's #1 travel brand.